ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூல்ஸ் சேனல். குவைத்தி இண்டஸ்ட்ரியில் முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் புதிய மற்றும் வியக்கத்தக்க வழக்குகள் வெளிவருகின்றன. அவை தேசிய ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தும் மோசடி, அடையாள கையாளுதல் மற்றும் பரம்பரை சேதப்படுத்துதலின் அளவை அம்பலப்படுத்துகின்றன. அத்தகைய ஒரு வழக்கு ஒரு அசாதாரண ஏமாற்றுதலை உள்ளடக்கியது. மோசடியாக குவைத் ஆன ஒரு பிலிப்பைன்ஸ் பெண் அறக்கட்டளையால் குவைத் குடியுரிமை கூட பெற்றார். இந்த கதை 1989 பிலிப்பைன்ஸில் ஒரு குவைத் நாட்டை சேர்ந்த பெண்ணை ஒரு குவைத் ஆண் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து தொடங்குகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 1990களின் முற்பகுதியில் அவர் தனது மனைவியுடன் குவைத்துக்கு திரும்ப திட்டமிட்ட போது தனது மருமகளை அழைத்து வர முடியாவிட்டால் தான் போக மாட்டேன் என்று அவர் வலியுறுத்தினார். சாதாரண சூழ்நிலைகளில் குழந்தையை தங்களுடன் அழைத்து வருவதற்கு சட்டப்பூர்வ வழி இல்லாததால் இது ஒரு சவாலாக இருந்தது. மனைவியின் கோரிக்கையை நிறைவேற்ற தீர்மானித்த அந்த நபர் ஒரு மோசடி திட்டத்தை வகுத்தார். அந்த பெண் தனது பிலிப்பைன் மனைவியிடம் தனது உயிரியல் மகள் என்று பொய்யாக கூறினார். இருப்பினும் அவரது திட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க குறைபாடு இருந்தது. அந்த பெண் 1987 அவரது ஆவணப்படுத்தப்பட்ட திருமணத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார். தனது தடயங்களை மறைக்க அவர் தனது திருமண தேதியை போலியாக உருவாக்கி அவள் திருமணத்திற்கு பிறகு பிறந்தது போல் காட்டினார். இதன் மூலம் அவளை தனது மகளாக அங்கீகரிக்க ஒரு சட்டப்பூர்வ அடிப்படையை நிறுவினார். இந்த மோசடி ஆவணங்களுடன் அவர் 1990களின் முற்பகுதியில் தனது மனைவி மற்றும் அவரது மருமகளுடன் வெற்றிகரமாக குவைத்துக்கு திரும்பினார். அவர் இப்போது அவரது குவைத் மகளாக சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி பலித்தது. மேலும் அந்த பெண்ணுக்கு அவருடைய தந்தை என்று கூறப்படும் தேசியத்தின் அடிப்படையில் குவைத் குடியுரிமை வழங்கப்பட்டது. இருப்பினும் உண்மையில் அவள் அவரது உயிரியல் மகளோ அல்லது அவரது பிலிப்பைன்ஸ் மனைவியின் மகளோ அல்ல. பல ஆண்டுகளுக்கு பிறகு குடும்ப உறவுகளை சரிபார்க்க DNA சோதனை ஒரு முக்கிய கருவியாக மாறிய போது வஞ்சகத்தின் ஓலை அறுபட தொடங்கியது. அந்த பெண்ணின் உண்மையான உடன்பிறப்புகள் ஏற்கனவே குவைத்தில் வசித்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. DNA சோதனை நடத்தப்பட்ட போது அவள் உண்மையில் அவளுடைய பிலிப்பைன்ஸ் உடன்பிறப்புகளுடன் தொடர்புடையவள் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அதே சோதனைகள் அஜித்தியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தின. அவளுடைய குவைத் தந்தை என்று அழைக்கப்படுவது உண்மையில் அவளுடைய தந்தை அல்ல. அவளுடைய தாயாக பட்டியலிடப்பட்ட பெண் அவளுடைய உயிரியல் தாய் அல்ல. இந்த முழு அமைப்பும் ஒரு விரிவான மோசடியாகும். இது ஒரு வெளிநாட்டவர் குவைத் குடியுரிமையை தவறாக பெற அனுமதித்தது. போலியான அடையாளங்கள், கையாளப்பட்ட பரம்பரை பதிவுகள் மற்றும் மோசடியான தேசிய உரிமை கோரல்கள் தொடர்ந்து வெளிவருவது போன்ற வளர்ந்து வரும் பிரச்சினைக்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. இது கடுமையான விதிமுறைகள், முழுமையான அடையாள சரிபார்ப்பு செயல்முறைகள் மற்றும் மேம்பட்ட தடைகள் கருவிகள் போன்ற வழக்குகள் தேசிய அடையாள அமைப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதை தடுக்க வேண்டியதன் அவசர தேவையை எடுத்து காட்டுகிறது. அதிகாரிகள் இந்த குற்றங்களை தொடர்ந்து ஒடுக்கி வருவதால் இந்த வழக்கு தேச சட்டங்களை தொடர்ந்துவதற்கு தனிநபர்கள் எந்த ஆழத்திற்கு செல்வார்கள் என்பதையும் குடியுரிமை பதிப்புகளின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை தெளிவாக நினைவூட்டுகிறது. மோசடி வழக்குகளை மறுஆய்வு செய்யும் போது சமீபத்திய குழு கூட்டத்தின் போது மிகவும் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் உண்டு. நிறுவனத்திலிருந்து குடியுரிமை பெற்று 2020 காலமான ஒரு குவைத் குடிமகன் தொடர்பானது. ஒரு நபருடன் எந்த உயிரியல் தொடர்பும் இல்லாவிட்டாலும் அவர் தேசிய கோப்பில் அவரது மகன் என்று தவறாக சேர்க்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நம்பகமான ஆதாரங்களின்படி இந்த மோசடி முதன்முதலில் 2014 கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வயதான குவைத் குடிமகன் விசாரிக்கப்பட்டு பின்னர் அவரது மகன் என்று பட்டியலிடப்பட்ட நபர் உண்மையில் அவரது உயிரியல் குழந்தை அல்ல என்பதை ஒப்புக்கொண்டார். இந்த வெளிப்பாட்டை தொடர்ந்து அவரது கோப்பில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து குழந்தைகளிடமும் அவர்களின் அடையாளங்களை சரிபார்க்க அதிகாரிகள் மேலும் விசாரணைகளை நடத்தினர். மேலும் ஆராய்ந்தது. அந்த நபரின் தேசிய பதிவுகளில் மற்ற குழந்தைகளின் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து விசாரிக்கப்பட்டது. சரிபார்ப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாக மரபணு கைரேகை சோதனைகள் நடத்தப்பட்டன. விசாரணையில் அவர் பல கற்பனை குழந்தைகளை மோசடியாக பதிவு செய்திருப்பது தெரியவந்தது. அவர்கள் யாரும் அவருடைய அல்ல. அதிர்ச்சியூட்டும் வகையில் அரசாங்க குழந்தை உதவித்தொகைகளை பெறுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய குழந்தையை தனது கோப்பில் முறையாக சேர்த்ததாகவும் புதிதாக பிறந்த குழந்தைகளை பதிவு செய்ததாகவும் குடிமகன் ஒப்புக்கொண்டார். விசாரணை மோசடியில் ஒரு வீச்சும் வெளிப்பட்டது. குடும்ப பீதி என்று விவரிக்கப்பட்ட ஒரு பகுதியாக 15க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பொய்யாக பதிவு செய்ததாக அந்த நபர் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் மேலும் ஆய்வு செய்ததில் அவரது கோப்பில் 36 நபர்கள் வரை இருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். 2016 குடிமகனின் உண்மையான மற்றும் போலி குழந்தைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் தேசிய புலனாய்வுத்துறை சரியான நடவடிக்கை எடுத்தது. உயிரியல் உறவுகளை நிறுவ மரபணு கைரேகை பயன்படுத்தப்பட்டது. மேலும் கடைசியாக பொய்யாக சேர்க்கப்பட்ட மகன் தேசிய பதிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வமாக
நீக்கப்பட்டார். இருப்பினும் அந்த நபர் தனது மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க தேர்தல் செல்வாக்கை கொண்டிருந்ததால் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக வழக்கு தீர்க்கப்படாமல் இருந்தது. தேசியத்திற்கான உச்சக்குழு சமீபத்தில் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்தது தொடர்புடைய அனைத்து தாக்கங்களையும் வாய்ப்பாக செய்தது. மதிப்பாய்வு மோசடி பதிவுகளின் இன்னும் சிக்கலான வலையமைப்பை வெளிப்படுத்தியது. தவறாக சேர்க்கப்பட்ட 15 குழந்தைகளில் ஒவ்வொருவரும் தங்கள் கோப்புகளின் கீழ் கூடுதல் நபர்களை பதிவு செய்துள்ளனர். ஒரு நபருக்கு 10 முதல் 15 பேர் வரை எண்கள் இருந்தன. தொடர்ச்சியான விசாரணைகளின் விளைவாக போயார் மகனில் இருவரின் குடியுரிமை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டது. சுமார் 120 நபர்கள் தங்கள் கோப்புகளுடன் மட்டும் இணைக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். முந்தைய நடவடிக்கைகளின் பல மோசடி பதிவுகள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டன. மீதமுள்ள மோசடி குறிமுறைகளை திரும்பப் பெறுவதற்கான உறுதியான ஆதாரங்களை நிறுவுவதற்கு தேவையான சட்ட நடைமுறைகளை நிறைவு செய்வதில் தொடர்புடைய அதிகாரிகள் இப்போது இறுதி கட்டத்தில் உள்ளனர். இந்த வழக்கு தேசிய பதிவுகளில் முறையான மோசடியின் அளவையும் இதுபோன்ற பெரிய அளவிலான மோசடி நடவடிக்கைகளை சரி செய்து அதிகாரிகள் எதிர்கொள்ளும் சவால்களையும் எடுத்துக்காட்டுகிறது. குவைத்தின் குடியுரிமை அமைப்பின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை தற்போதைய விசாரணை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. குவைத் குடும்ப ஸ்திரத்தன்மை மற்றும் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கியமான சட்டமன்ற நடவடிக்கையின் தனிநபர் அந்தஸ்து சட்டம் எண் 51 1984 பிரிவு 26 மற்றும் ஜாஃபாரி தனிநபர் அந்தஸ்து சட்டம் எண் 121/2019 பிரிவு 15 ஆகியவற்றின் திருத்தங்களை அரசாங்கம் நிறைவு செய்துள்ளதாக நீதி அமைச்சர் நாசர் அல் சுமைத் அவர்கள் தெரிவித்தார். இந்த திருத்தங்கள் குவைத்தின் சர்வதேச கடமைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாடு மற்றும் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளை ஒழிப்பதற்கான மாநாடு ஆகியவற்றின் இணங்க உள்ள என்று அல் சுமைத் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2024 ஆண்டில் 1145 வயதுக்குட்பட்ட திருமணங்கள் பதிவாகியுள்ளன. 1079 பெண்கள் மற்றும் 66 சிறுவர்கள். சிறார்களுக்கிடையே விவாகரத்து விகிதம் பெரியவர்களை விட 2 மடங்கு இருப்பதையும் இது காட்டுகிறது. திருமண வாழ்க்கையின் பொறுப்புகளை ஏற்கவும் நிலையான மற்றும் நிலையான குடும்பத்தை உருவாக்க பங்களிக்கவும் துணைவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான உணர்ச்சி மற்றும் சமூக முதிர்ச்சியை அடைவதை உறுதி செய்ய திருமண வயதை உயர்த்துவதன் முக்கியத்துவத்தை இது உறுதிப்படுத்துகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். குடும்பத்தையும் குழந்தை பருவத்தையும் பாதுகாப்பதில் அரசின் பங்கு குறித்த அரசியலமைப்பு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது திருத்தங்கள் என்று அவர் வெளிப்படுத்தினார். அரசியலமைப்பின் 9வது பிரிவு குடும்பம் சமூகத்தின் அடித்தளம், அதே நேரத்தில் அதன் அடித்தளங்கள் மதம், ஒழுக்கம் மற்றும் தாய்நாட்டின் அன்பு. சட்டம் அதன் அமைப்பை பாதுகாக்கிறது, அதன் பிணைப்புகளை வெளிப்படுத்துகிறது மற்றும் தாய்மை மற்றும் குழந்தை பருவத்தை பாதுகாக்கிறது என்று அவர் விளக்கினார். அரசியலமைப்பின் பிரிவு 10 இளைஞர்களை பராமரிப்பதில் அரசின் பங்கை வலியுறுத்துகிறது. ஏனெனில் அரசு இளைஞர்களை பராமரிக்கிறது மற்றும் சுரண்டல், தார்மீக உடல் மற்றும் ஆன்மீக புறக்கணிப்பில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறது என்று அது கூறுகிறது. இந்த சட்டமன்ற அணுகுமுறை அரசியலமைப்பிற்கு ஏற்ப உள்ளது. இது குடும்பம், குழந்தை பருவம் மற்றும் இளைஞர்களின் பாதுகாப்பை அரசின் பொறுப்புகளை மையத்தில் வைக்கிறது. அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான சூழ்நிலை வழங்குவதன் அவசியத்தை அடியோட்டு காட்டுகிறது. 2 பிரிவுகளின் திருத்தம் குழந்தைகளின் இளவயது திருமணத்தில் இருந்து பாதுகாக்கப்படும் உரிமையை உறுதிப்படுத்தும் சர்வதேச தரநிலைகளுக்கான குவைத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். இந்த மொழி குவைத் குடும்பத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதும் விவகாரங்களை குறைப்பதற்கும் சமூக வளர்ச்சியை ஆதரிப்பதற்கும் பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதன் உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் அவர்களுக்கு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை உறுதி செய்யும் என்று ஒரு ஒருங்கிணைந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான குவைத்தின் தொலைநோக்கு பார்வை அடைகிறது என்று அவர் மேலும் கூறினார். குவைத்தில் ருமேதியாவில் தனது பாட்டியை கொலை செய்ததாக கூறப்படும் குவைத் குடிமகனுக்கு எதிரான பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்குமாறு குற்றவியல் நீதிமன்றத்தை அரசு வழக்கறிஞர் தலால் படர் உமர் அவர்கள் பிரதிநிதிப்படுத்திய பொது வழக்கறிஞர் வலியுறுத்தியதாக அது செயற்சார்ந்த ஆயுத செய்தி வெளியிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட உயிரை எடுக்க துணிந்த எவருக்கும் சட்டத்தை பயன்படுத்துவதில் எந்த மெத்தனமும் இருக்காது என்று பொது வழக்கறிஞர் விளக்கினார். இந்த வழக்கின் சான்றுகள் தண்டனைக்கு தெளிவான மற்றும் மறுக்க முடியாத அடித்தளத்தை அமைந்தன. மேலும் சந்தேகம் அல்லது விளக்கத்திற்கு இடமளிக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவரின் தவறான நடத்தை மற்றும் தீவிர கொடுமை இந்த வழக்கில் தெளிவாக தெரிந்தது.
இந்த குற்றம் ஒரு தனிநபர் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, அடிப்படை மனித மதிப்புகள் மற்றும் குடும்ப பிணைப்புகள் மீதான தாக்குதலாகும். இது ஒரு எதிரி அல்லது எதிரியால் பழிவாங்குவதற்காக நடத்தப்பட்ட கொலை அல்ல, மாறாக தனது சொந்த பாட்டியை கொன்ற ஒருவரால் செய்யப்பட்ட கொலை. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நியாயமான தண்டனை, மிக கடுமையான தண்டனை பொது வழக்கறிஞர் கூறினார். குவைத் குடியுரிமை தொடர்பான உச்சக்குழு வியாழக்கிழமை 476 குடிமக்களின் குடியுரிமையை ரத்து செய்வதாக அறிவித்தது. இந்த விவகாரம் அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டது. தற்காலிக பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சவுத் சபா அவர்கள் தலைமையிலான ஆணையத்திற்கான கூட்டத்தின் போது இது நடந்தது. உள்துறை அமைச்சத்தின் அறிக்கையின்படி இரட்டை குடியுரிமை காரணமாக 13 நபர்களின் குடியுரிமை சட்டத்தின் பிரிவு 11 நீக்கப்பட்டது. போலி, மோசடி மற்றும் இணைப்பு மூலம் ஆவணத்தை பெறுதல் மூலம் 443 நபர்களின் பிரிவு 21 PS குடியுரிமை நீக்கப்பட்டது. அதே நேரத்தில் மாநிலத்தில் உள்ள நபர்கள் முரண்பட்டதால் 3 நபர்களின் பிரிவு 13 குடியுரிமை பறிக்கப்பட்டது. பிரிவு 13 படி இழிவான குற்றங்களை செய்ததால் சுமார் 16 நபர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது. நாட்டிற்கு விசுவாசமாக இருப்பது தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக ஒரு நபரின் பிரிவு 14 குடியுரிமை பறிக்கப்பட்டது. 4வது ரிங் சாலையை நோக்கி துனிஸ் தெருவை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் ஹவாலியில் உள்ள பெய்ரூட் தெருவின் சந்திப்பில் குறிப்பிடத்தக்க சாலை சேதம் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். சேதமடைந்த பகுதியை தவிர்க்க ஓட்டுநர்கள் முயற்சிக்கும் போது ஏற்படும் திடீர் திருப்பங்களால் ஏற்படும் விபத்துகளின் அபாயத்தை எடுத்துக்காட்டும் வகையில் பயணிகள் சயசா அரபு டைம்ஸ்க்கு இந்த பிரச்சனையை புகாரளித்துள்ளனர். தளர்வான ஓடுகள் உட்பட மோசமடைந்து வரும் சாலை நிலைமைகளை வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் இருவருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வாகன ஓட்டிகள் அஞ்சுகின்றனர். சேதத்தை சரி செய்யும் மோதல்கள் அல்லது காயங்களை தடுக்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குவைத் சந்தைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் விலை நிர்ணய கையாளுதலை தடுப்பதற்கும் அது தொடர்ச்சியாக முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஸ்வைக் பகுதியில் தீவிர ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியது. நியாயமற்ற விலை உயர்வு தொடர்பான ஏதேனும் மீறல்களை கண்டறிய உணவு மற்றும் நுகர்வோர் பொருட்கள் கடைகளை இலக்காக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வணிக கட்டுப்பாட்டுத்துறையின் இயக்குநர் ஃபைசல் அன்சாரி தலைமையில் நடத்தப்பட்ட இந்த பிரச்சாரத்தில் பல மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பல்வேறு ஆளுநர்கள் பகுதிகளில் இதுபோன்ற ஆய்வு பிரச்சாரங்கள் தொடரும் என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இவற்றில் கூட்டுறவு சங்கங்கள், மொத்த விற்பனை சந்தைகள், பல்பொருள் அங்காடிகள் மற்றும் அமைச்சரின் அதிகார வரம்பிற்குட்பட்ட அனைத்து வணிக நிறுவனங்களும் அடங்கும். இந்த பிரச்சாரத்தில் சுவைக் மையத்தின் மேற்பார்வையாளர் முகமது அல் உத்தைபி மற்றும் வணிக ஆய்வாளர்கள் அகமது அல் பத்லி ஆகியோரும் சிறப்பு ஆய்வுக்குழுக்களுடன் கலந்து கொண்டனர். சந்தை கண்காணிப்புக்கான தனது உறுதிப்பாட்டை வர்த்தக அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நுகர்வோரை சொல்வதற்கான எந்த ஒரு முயற்சிக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது. விலை நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் வணிக நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கும் இந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத்தில் வங்கிகள் மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மீது சைபர் தாக்குதல்களில் ஈடுபட்ட சீன கும்பல் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்ததை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களுக்கு 2 வெளிநாட்டு பிரஜைகளை கைது செய்ய பொது வழக்கறிஞர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சீனாவில் உள்ள கூட்டாளிகளுடன் ஒருங்கிணைந்து குவைத்திற்குள் நுழைந்து சைபர் தாக்குதல்களை நடத்துவதற்கான வழிமுறைகளை பெற்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிறப்பு மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி அவர்கள் தொலைத்தொடர்பு கோபுரங்களை குறிவைத்து அவர்களின் மொபைல் போன்கள் மூலம் தனிநபர்களின் வங்கி தரவை சட்டவிரோதமாக அணுகுவதற்கு பெரிய அளவில் மோசடி செய்திகளை அனுப்பினார். குவைத்தினுடைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதவருடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் லன்சா. நன்றி, வணக்கம்.